அதற்கு முன்பாக நாம் அந்த தேவனுடைய மன்னாவை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்காக நமக்கு தேவன் கொடுக்கிற மன்னா என்னன்னு சொன்னால் ஸ்தானம். ஸ்தானாதிபதிங்கிறதான நிறைய உண்டு. வேதம் சொல்லுகிறது நிஸ்தானம், நிஸ்தானமாயிரு. ஸ்தானம் ஸ்திரமாயிரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிரந்தரம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்தானம் வச்சுலாம் குளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆவிக்குரிய படி பார்த்தா கரெக்டாக எனக்கு ஒரு 2:45 ஒரு குழந்தைக்கு ஒரு பிள்ளையோட ஃப்ரெண்டு நகரத்தில் இருக்கிறாங்க. டாக்டரே அவங்க அந்த குழந்தைய மூளை வளர்ச்சிக்காத குழந்தை தான் கிடக்கும், அதனால் அந்த குழந்தைய நீங்கள் அழிச்சிங்கன்னு சொல்லி மருத்துவர்களே சொல்லிட்டாங்க. ஒரு வழிக்காரன் சொல்லிட்டு அழிச்சுங்க அப்படின்ட்டு. 8 மாதம் முடிய போகுது. 9 மாதத்துல 1 மாதம் தான் இருக்குது குழந்தை பிறக்கிறதுக்கு. அந்த குழந்தை கர்த்தர் சொன்னால் நான் வாக்கு தத்துவத்தை வெளிப்படுத்திருக்கிறேன், நான் பரிபூர்ணமாக சுகத்தோடு கொண்டு வருவேன்னு சொல்லி அந்த குழந்தை பிறந்துட்டு 7 மாதங்கள் முடிந்து 8வது மாதம் பிறந்துடுச்சு. அந்த அவர்கள் பொருத்தனை செய்திருந்தார்கள். அதை வாங்கி கொண்டு வந்து சன்னதி ஜோமிட்டு படுத்தும்போது கர்த்தர் ஸ்தானம் என்று சொன்னார். அதுதான் இன்றைக்கு கர்த்தருடைய மன்னா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 1:4-10 வரைக்கும். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஆரம்பம் இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். தேவனுடைய கர்த்தருடைய வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுவதனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்கதரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். யோவான் ஒட்டகமயிர் உடை தரித்து தன் அறையில் வார்த்தச்சையை கட்டி கொண்டவனாயும் வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் புசிக்கிறவனாய் இருந்தான். அவன் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், அவரோ பசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் இருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார். அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மில் இறங்குகிறதையும் கண்டார். அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியப்படுகிறேன், என்னுடைய பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. குறிப்பாக சொல்கிறாரு, யோவான் வனாந்திரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம். பாவத்தோடும் பிசாசோடும் அக்கிரமத்தோடும் அந்த ஞானஸ்தானம் செல்லாது. சிறு பிள்ளைகள் கொடுக்கிறார்கள், அது நான் சொல்ல முடியாது. அது என்ன சொல்ல, சிறு பிள்ளைகள் ஞானஸ்தானம் சொல்வார்கள், அது அந்த குழந்தையை சபை பிறக்க வைத்தது. சபைக்கு தெரியப்படுத்துதல். இந்த குழந்தை இந்த குடும்பத்தில இருந்து சபைக்கு வந்திருக்குன்னு சொல்லி தெரியப்படுத்துறதுக்கு தான் அந்த ஞானஸ்தானம். அநேக சபைகளை சொல்லுவாங்க, நான் சபை குறித்து யாரை குறித்து குறை சொல்லல, அது சபைக்கு தெரியப்படுத்துதல். அதுதான் ரகசியமா இருந்தது, சபைக்கு தெரியப்படுத்த குழந்தைகளுடைய தெளிப்பு ஞானஸ்தானம். ஆனால் இங்க சொல்றாரு, மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறும். ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக திரும்ப வேண்டும். பாவம் என்னது, சாபம் என்னது, அக்கிரமம் என்னது, தீமை என்னது, நன்மை என்னதுன்னு சொல்லி தெரிந்த ஞானஸ்தானம் எடுக்கிறது. அநேகர் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள், ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள், நான் குறை சொல்லவில்லை. ஆனால் நியாயத்திற்கு நாள கர்த்தர் கேட்பார். நியாயத்திற்கு நாளுக்கு பயந்து ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும்.
நியாயத்திற்கு பயந்து ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். நான் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து வார்த்தையின்படி கர்த்தர் நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பது உண்மையானால் நீங்கள் நிறைவுடைய நியாயத்திற்கு நாட்கள் நானும் உங்களுடைய குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும், நீங்களும் இந்த ஊழியக்காரனை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. யோவான் ஸ்தானம் என்கிறவன் எலியா, முந்திருந்த எலியா, பின்பு யோவான். அல்லேலூயா. நம்ம வெளிக்கிழமை பார்த்து பேசணும், ஆவிக்குரிய காரணை காட்டும். யோவான் வனாந்திரத்தில் இருந்த எலியா அந்த ராகாவுடைய அந்த ராஜாவுக்கு பயந்து வனாந்தரத்தில் போய் ஒளிந்தான். ஒளிந்து நடந்தான். ஆனால் தேவனோ அவனை விடவில்லை. அல்லேலூயா அல்லேலூயா. இங்கே யோவான் ஒட்டகமை தைத்தவனாக தன்னை தாழ்த்தினான். தாழ்த்துகிற மத்தியிலாக வைத்துவார். ஒரு மனிதன் தன்னை தான் எந்த அளவுக்கு தாழ்த்துகிறானோ அந்த மனுஷனை தான் கத்தர் வைத்துவார், யாரையும் வைக்க மாட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. நான் என்று பெரியவன் என்று சொல்லி எல்லா பரிசுத்தவான்களைப் போல ஒரு மகா பெரிய பரிசுத்தவான் கிடையாது. பாவிகள் பிரதான பாவினா. அல்லேலூயா. அவ்வளவு பெரிய பணக்காரன் சொன்னா மகா பெரிய பாவி என்று சொல்றான். அல்லேலூயா. நான் மகால பாவியாய் பிறந்தவன். கர்த்தருடைய கரம் இதை தாங்கி எடுத்துக்கொண்டு. அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுக்கு அருமையானவர்களே, கஷ்டப்பட்டு கண்ணீரோடு எந்த மனுஷன் வேதத்தை உத்தமமாக பின்பற்றி நடக்கிறானோ அவன் தான் முழுமையாக தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அவன் தான் தேவனுக்காக நிற்கிறான். இன்னைக்கு தேவனுக்காக நிற்கிறேன் என்று சொல்கிறான். விடாதபடி எச்சரிக்கை. சாத்தான பிடிச்சி போட்டு உடம்புல போட்டு நொய்ய போட்டு முதல்ல ஏறி மிதிச்சு சவாரி ஏறிக்கொள்வான். அல்லேலூயா அல்லேலூயா. நீ கர்த்தருக்காக நிற்க வேண்டும். என்ன வந்தாலும் சரி, எதிர வந்தாலும் சரி, நீ நிற்கிறது சரியா நின்னால் அதுதான் உனக்கு பலன். அல்லேலூயா அல்லேலூயா. யோவான் அப்படிப்பட்டவனாய் இருந்தபடினால் இயேசு கிறிஸ்து நேருக்கு நேராக பார்க்கணும். ஆவினால் பிறந்து பார்த்தான். எலிசபெத் மூலமாக அவர் யோவான் ஸ்தானம் கற்பத்தில் இருக்கும்போது தேவ ஆவியானவரே வந்து பிரதான தூதர் கபேல் என்ற தூதன் வயிற்றில் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உற்பத்தியாகும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் உற்பத்தியாகும். அது பரிசுத்தமாயிருக்கும். தேவனுக்கு அவன் நன்று தேவனுக்கு நசனாயிருப்பார் என்று சொல்லி சரீரத்தில் பிறக்க எந்த மனுஷனும் சரீரத்தில் வாழ்கிற எந்த மனுஷனும் பாவத்தில் வாழ்கிற எந்த மனுஷனும் பாவத்தில் பிறகுற எந்த மனுஷனும் தேவனை இதுவரை முகமாக கண்டு தரிசித்ததே கிடையாது. அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுக்கு அருமையானவர்களே, தேவனை தரிசிக்க வேண்டும் சொன்னா நமக்குள் பாவம் இருக்கக்கூடாது, அக்கிரமம் இருக்கக்கூடாது. நாம் பாவத்தில் பிறக்கவே கூடாது. நீ ஆவியின்படி பிறக்க வேண்டும். ஆவியின்படி பிறந்து நீ ஞானஸ்தானம் எடுக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து புருஷன் சித்தத்தினால் பிறக்கவில்லை. யோவான் ஸ்தானங்களும் புருஷன் சித்தத்தினால் பிறக்கவில்லை. அல்லேலூயா. அந்த நாள் தான் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் அந்த யோவான் ஸ்தானம் பண்ணான். அந்த மனுஷ தான் சொல்றான், நான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், நான் உங்களை தண்ணிக்குள்ள ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு. அவர் எனக்கு பின்னாடி எனக்கு முன்னே இருந்தவர், எனக்கு பின்னே வருகிறவர். அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு முன்னாடி இருந்தவர், அவர் ஆதியும் அந்தமா இருக்கிறவர். அவருக்கு முடிவு என்பதே கிடையாது. நமக்கு முடிவு உண்டு, மனுஷனுக்கு முடிவு உண்டு. ஆனால் தேவ ஆவியானவருக்கோ தேவ ஆவியை பெற்றவர்களுக்கோ முடிவே கிடையாது. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த ஆவியை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் நான் உங்களை ஜலத்தினால தான் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின்னாடி எனக்கு மறைஞ்சிருக்கிறாரு. யாரு? என்னில வல்லவர். நான் உங்களுக்கு வல்லவராக தெரியும். என்னை விட மகாபிரியவர் ஒருவர் உண்டு, மகாபிரிய தேவன் உண்டு. அவர் உங்களுக்கு எதிராக கொடுப்பார். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. நீ பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் முத்திரை போடப்பட வேண்டும் என்று அந்த பேர் தான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அல்லேலூயா அல்லேலூயா. அன்பு தேவனுக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு 3 பேர் கர்த்தரத்துல முத்திரை போடப்படுகிறார்களா? 44 இயேசு கிறிஸ்து 44 முத்திரை போடப்படுகிறார்களா? அந்த பேர் தான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அல்லேலூயா அல்லேலூயா. இவங்க சத்துரு கேட்டுட்டு இருக்கான், ஐயோ இவங்க இயேசு கிறிஸ்துவுக்காக முத்திரை போட போறாங்களே, என்னோட கூட்டமே அழிஞ்சிருமேன்னு சொல்லிக் கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. நீ என்ன நினைத்தாலும் பரவாயில்ல, நான் இயேசுவையே துதிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவேன், பரவசமாகுவேன், கர்த்தரோடு
கலந்து செல்வேன். ஹalleluya ஹalleluya. மாட்டோட அந்த ஆயுசு நான் யாருன்னு யார் கேட்போது யாருன்னு எனக்கு தெரியும் சொல்லக்கூட அதுக்கு தகுதி கிடையாது. ஹalleluya ஹalleluya. ஏனென்று சொன்னால் ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பிரியமாக எவன் நடக்கிறானோ அவனை கொண்டு தான் தேவன் எடுத்து செய்வார். ஹalleluya. அவனை கொண்டு அவனுடைய பாதத்தில் அவனுடைய கர்த்தருடைய பாதத்தில் முத்தம் செய்தால் கர்த்தர் அவனை அபிஷேகிப்பார். ஹalleluya ஹalleluya. அன்பு தேவனுக்கு அருமையானவர்களே, அவர் ஒட்டகமாய் தரித்தவராய் இருந்தவனால் எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு, அவர் அக்கினியினால் ஞானஸ்தானம் கொடுப்பார். தூற்றுக்குடி அவர் கையில் இருக்குது. ஹalleluya. தூற்றுக்குடி இருக்கிறார். பாவம் சாபம் எல்லாத்தையும் தூற்றி கூட அக்கிரமத்தெல்லாம் தூற்றி அக்கினிக்குள்ள போடுறவருக்கு பாவத்தைலாம் நிவர்த்தி ஆக்குறவருக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது, அவருக்கு தான் அதிகாரம். ஹalleluya. யாருக்கு? சர்வவல்ல தேவன், மகா சர்வவல்ல தேவன், மகா நீதிவர், ஆதி மந்தமான தேவன். அக்கிரமம் பிசாசின் போராட்டம் அந்நிய வழிபாடுகள் ஆவிகள் எல்லாவற்றையும் ஒரு மாந்திரிகத்தை கட்டுகள் ஒரு செய்கை கட்டுகள் எல்லாவற்றையும் தூற்றி தூற்றி கூட்டி கூட்டி எங்க போடுறதுக்கு அக்கினி கடலை போடுறதுக்கு அதிகாரம் பெற்றவர் யாரு? பரலோகத்தின் தேவன். சிங்காசனத்திலிருந்து அப்படியே இறங்கி வருகிறது. ஹalleluya. அப்படி சொல்லும் பொழுது அப்படியே ஒவ்வொருக்கு நேராக அந்த மழை துளியை போல அப்படியே ஆணித்தரமான ஒரு பெரிய மழை போல பைப்பு போல ஒரு அப்படியே நேரடியாக வந்து கொண்டு இருக்கிறது அபிஷேகம். ஹalleluya ஹalleluya. மகா பெரிய சேனை, மகா பெரிய சேனையாக எழும்ப வேண்டும் தேவனுக்கு அருமையானவர்களே. அப்பதான் அவர் தான் சொல்றாரு, யோவான் சொல்றாரு, எனக்கு பின்னாடி வந்து வராருப்பா, அவங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியால் ஞானஸ்நானம் கொடுப்பாரு, அவரை பின்பற்று. என்ன பின்பற்றாது? ஹalleluya ஹalleluya. அது 8ஆம் வசனத்தை வாசிங்க. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தார். ஹalleluya ஹalleluya. அந்த பிரசங்கம் தான், அந்த வார்த்தை தான் எழுதணும். பரிசுத்தாவி நிரம்பி ஒருத்தர் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறார் என்று சொன்னால், பரலோகத்தின் மன்னாவை கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த வார்த்தை தான் போயிருக்கும். ஹalleluya. இன்றைக்கு கொடுக்கிற மன்னா நியாயத்திற்கு நாள்ல கர்த்தர் கணக்கு கேட்பார். ஹalleluya. நியாயத்திற்கு பயந்து நின்று கொண்டு இருக்கு. ஹalleluya. என்னை குறித்து கர்த்தர் சொல்வார், என்னை குறித்து உங்களை குறித்து கர்த்தர் சொல்கிறார், நியாயத்திற்கு பயந்து நின்று. ஹalleluya ஹalleluya. பிரசங்கமாங்கிறது எல்லாரும் பிரசங்கம் பண்ணலாம், உலகத்தாரும் பிரசங்கம் பண்றாங்க, பேய் கூட பிரசங்கம் பண்ண. ஹalleluya. ஆனால் அந்த பிரசங்கம் எப்படி இருக்கணுமா? வல்லமை உள்ளதா இருக்கும். அந்த பிரசங்கம் பண்ணும்போது சத்ரு ஆடிக்குள்ள வரும். ஹalleluya ஹalleluya. 2 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது வருஷம் நேரத்துல காலில் வந்து விழுந்து அதே வல்லமை இப்போ கத்த திரும்ப கொடுத்துருக்காரு. ஹalleluya. சகோதரிக்கு அந்த பிள்ளைக்கு பிரச்சனை வரல, ஏன்னா வர முடியாது. சாத்தான் நம்மளை கட்டி வைத்திருக்கிறான். ஹalleluya. பிசாசனை கட்டி வைத்திருக்கிறான். இந்த கட்டு அவள் நான் நேரத்தை வீட்டுக்கு வர சொன்னாங்க, முடியாது, நீ சபைக்கு வா, தேவனுடைய சபைக்கு வா, தேவனை ஆராதிக்கிற சபைக்கு வா, உனக்கு ஜெபம் பண்றேன், போன்ல ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொல்லி 2 முறை சொல்லிட்டேன். அந்தாச்சமா என்ன போ. ஹalleluya ஹalleluya. உங்களுக்காக அடிமையாகவும் தேவனுக்கு அடிமையாக நின்று கொண்டு இருக்கு. முதலாவது தேவனுக்கு அடிமையாக, உங்களுக்கு அடிமையாக பான வழியாக வார்க்கப்பட்டு இருக்கிறேன். ஹalleluya ஹalleluya. தேவனுக்கு அருமையானவர்களே, ஆனாலும் தேவனுடைய சிறுமையை சிந்திக்க தேவனுக்காக சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டவனை நோக்கி பார்க்க வேண்டும். அந்த பிரசங்கம் தான், அந்த வார்த்தை தான் தேவனுடைய சபையில் எடுக்கணும். ஹalleluya ஹalleluya. தேவனுக்கு 10ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மில் இறங்குகிறதையும் கண்டார். ஒரு மனுஷன் ஆவிக்குள்ளாக பசு ஞானஸ்தானம் பெறும் பொழுது அவனுக்குள்ள தேவ ஆவியானவர் இறங்க வேண்டும். அந்த இறங்குற ஆவியானது எப்படி வேணுமா? பசுத்த ஆவியாக இருக்க வேண்டும். அது எப்படி புறாவை போல இறங்கி வந்துச்சான். அது யாரு கண்டாரா? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹalleluya ஹalleluya. அதே அபிஷேகத்தை கர்த்தர் தீர்மானிக்க போகிறார். ஹalleluya. இந்த உலகம் தோற்றம் முதல் இதுவரை நடந்திடாத ஒரு மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொன்னார். இப்ராவை போல கள்ள கபடற்ற இதயத்துக்கு நேராக ஒப்புக் கொடுக்கணும். ஹalleluya. இதயத்தில் கள்ள கபடங்கிறதே இருக்கக்கூடாது, யாரை குறித்து எந்த கவலையே இருக்கக்கூடாது. ஹalleluya. அந்த கபடற்றவர்களை புறாவுக்கு கள்ள கபடங்கிறதே கிடையாது. ஹalleluya. தேவனுக்கு அருமையானவர்களே, புறாவை போல தேவன் இறங்கினார், இறங்கி வருவதை கண்டார். ஹalleluya. அதே மார்க் 6:7 வாசிங்க.
அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து வழிக்கு பையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும் பாதரட்சைகளை போட்டுக் கொண்டு போகவும் 2 அங்கிகளை அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கிலும் கனவீனம் அடையான் என்றார். அங்கே அவர் சில நோயாளிகளின் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்ட கிராமங்களிலே சுற்றித்திருந்து உபதேசம் பண்ணினார். அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து வழிக்கு பையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்து அவர் அதிகாரத்தை கொடுக்கிறார். இயேசு யாருக்கு கொடுக்கிறாரு? சீசர்களுக்கு. 12 சீசருக்கு. அது 11 சீசர். அதான் யூதாஸ் வந்து காட்டுக்கு போயிட்டார். ஹalleluya. அது கடைசியில் எடுக்கிறார். அப்ப அந்த சப்ஜெக்ட் கொண்டு நிறைய நேரம். ஹalleluya. ஹalleluya. தேவனுக்காக கர்த்தருடைய வருகை தாமதித்தால் அதை குறித்து நான் சொல்கிறேன். ஹalleluya. அது மத்திய அதாவது அந்திரே அதாவது பேர் தெரியல. அவனை கர்த்தர் எடுத்தார். ஹalleluya. சீட்டு போட்டு எடுத்தார். ஹalleluya. தேவனுக்காக நான் அந்திரேயா நினைக்கிறேன். மத்தியாவின் பேரிலே சீட்டு. மத்தியா. ஹalleluya. தேவனுக்காக சீட்டு போட்டு எடுத்தார். இயேசு கிறிஸ்து உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். ஹalleluya. நாமத்தின் அதிகாரத்தை உனக்கு கொடுக்கிறேன். நீ என்னுடைய பட்சையை நீ உனக்கு ஒரு எதுவுமே எடுத்துக்கொள்ளாத. இந்த உலகத்தில் உனக்கு ஒண்ணுமே வேண்டாம். அப்படி நில்லு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. ஹalleluya. இந்த உலகத்துல பொண்ணு சேர்க்கணும் பொருள் சேர்க்கணும் சொல்லி வந்திருக்கிறவர்களுக்கெல்லாம் நியாயத்தீர்ப்பு அக்கினி கடல் ஆயத்தமாய் கொண்டு இருக்கிறது. ஹalleluya. இயேசுவே எனக்கு போதும், அவருடைய கரமே எனக்கு போதும், அவர் கோர்த்தடியை தேற்றுவேன்னு சொல்லி நிக்கிறது மாத்திரம் தான் இந்த ஊழியத்தில் நிற்க முடியும். ஹalleluya. ஹalleluya. அவன் தான் இயேசு கிறிஸ்துவுக்காக வைராக்கியமா நிற்க முடியும். அவன் தான் இயேசு கிறிஸ்துவுக்காக உலகத்தில் எந்த சோதனை வந்தாலும் சரி இயேசுவே எனக்கு போதும், இயேசு மாத்திரமே எனக்கு போதும் சொல்லி வைராக்கியம் நிற்க முடியும். மற்றவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் மூழ்கி இருக்கிறவர்கள், இந்த உலகத்துல மண்ணுக்குள்ள தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கிறவர்கள். ஹalleluya. ஹalleluya. இயேசுவுடைய கருத்தை பெற்றுக்கொண்டு உண்மையா இயேசு கிறிஸ்து நாமத்தினால இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகத்தை அவர் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் பரிசுத்த ஆவியின் ஜலத்தினாலும் அவருடைய பரிசுத்த ஆவியின் அக்கினியாலும் நீ ஞானஸ்தானம் பெற்றது உண்மையானால் இவனை எந்த தண்ணிக்குள்ள கொண்டு போட்டாலும் சரி அவன் போட்டுட்டு உன்னை கீழே மேல வருவான். அதுக்கு முன்னாடி நீ மேல வந்துருப்பாய். ஹalleluya. ஹalleluya. இயேசுக்கு கரை ஏறின உடனே ஏதோ இறங்கிச்சா புறாவை போல. ஹalleluya. தேவனுக்கு அருமையானவர்களே, அதே போல உன்னை தூக்கி சரத்துக்குள்ள தூக்கி போடுறாங்களா, வார்த்தையாலும் செயலாலும் சிந்தனையாலும் அடிச்சு தூக்கி உன்னை தண்ணிக்குள்ள போடுறாங்களா, ஆனா நீ பரிசுத்தாய் உனக்குள்ள இருக்கும்போது நீ உன்னை தூக்கி போட்டு அவன் வெளியேறதுக்கு முன்னாடி நீ வெளியே வந்திருப்பாய். ஹalleluya. நான் தேவாவியானோடு இருக்கிறேன். ஹalleluya. அந்த ஞானம் அந்த ஸ்தானம் தான் நமக்கு புரியும். ஹalleluya. ஹalleluya. எந்த சத்துருவான உன்னை மேற்கொள்ள முடியாது, எந்த சத்துருவா எந்த சாத்தான நெருங்க முடியாது, எந்த சாத்தான நெருங்க கூடாது. அதுக்கு தான் தேவனுடைய முத்திரை. ஹalleluya. அதான் பரிசுத்தாவின் அபிஷேகம், அதான் தேவனுடைய கோல். ஹalleluya. தேவனுடைய கரம், தேவனுடைய கோலை நீ பிடிச்சுக்கிட்டோன்னா, தேவனுடைய தடியை நீ பிடிச்சுக்கிட்டோன்னு சொன்னா வேதமாகிய தடியை நீ பிடித்துக் கொள்ள வேண்டும். உண்மையாக இருக்க வேண்டும். உண்மையாக வேதத்திற்கு உத்தரவாக பாக்கியவார்கள். சங்கீதம் 119:1. ஹalleluya. ஹalleluya. அதன்படி நடக்கிற ஊழியக்காரனை கண்டுபிடி. அதான் நமக்கு முக்கியம். ஹalleluya. நீ ஊழியக்காரன் என்ற போர்வையில் இருக்கலாம், விசுவாசி என்ற போர்வையில் இருக்கலாம், ஊழியக்காரன் என்ற போர்வையில் இருக்கலாம், மூப்பர் என்ற போர்வையில் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்காக நில். அதுதான் நமக்கு முக்கியம். ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு அநேகர் நிக்கிறோம் இயேசுக்காக நிக்கிறோம் சொல்லி பணத்துக்காக நின்று கொண்டு இருக்கிறோம். ஹalleluya. அது பணப்பையை யார் எடுத்துட்டு போனானா? யூதாஸ். அவர் கடைசி என்ன நினைச்சது? நான் வயிறு வச்சு நான் நினைச்சேன். ஹalleluya. இன்னைக்கு உலகத்துக்காக பணாசை பொருளாசை ஓடிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு வயிறு வெடிச்சு சாக போறான். ஹalleluya. அவனுக்கு தற்கொலை சுத்தி கொண்டு இருக்குது. ஹalleluya. இயேசு போதும்னு சொல்லி நிக்கிறவன் மாத்திரம்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஹalleluya. ஹalleluya. அந்த ஞானஸ்தானம், அந்த ஸ்தானம் தான் பரிசுத்தாவின் ஸ்தானம் தான் உனக்கு முக்கியம். யாத்ராம லூக்காவின் புஸ்தகம் 3:12 வாசிங்க. லூக்காவின் சுவிசேஷம் 3:12.
ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். ஞானஸ்தானம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு கட்டளைக்கு அதிகமாக நீ வாங்க. ஞானஸ்தானம் எடுத்த ஊழியக்காரன் தான் ஊர்லாசைக்கு அநேகருடைய வயிற்றுல வச்சு சொத்தை சேர்த்து கொண்டு இருக்கிறான். சொத்து சேர்க்கிறதுக்காக கர்த்தர் ஊழியத்துக்கு கத்த கொடுத்து ஞானஸ்தானத்தை கொடுத்து ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தாரு. சொத்து யாரால் வர வேண்டும்? தேவனால் கொடுக்கப்பட வேண்டும். சொல்ல குறிப்பும் ஆளலுயா சொன்ன அனைவருடைய இருதயங்கள் பாதிக்கப்படும். ஒரு ஊழியக்காரர் நல்ல நகையை போட்டு நல்ல பொருளாசையோடு வந்தார். நகை குடும்பம் அந்த காரில் வந்து இறங்கினேன். அவருக்கு நகை இருக்குது, சொத்து இருக்குன்னு சொல்லி விசாரிச்சோடனே, அந்த இடத்துல சாபம் இருக்குப்பா, அந்த இடத்துல வந்து நீ ஊழியத்துக்கு எழுதி கொடுத்துரு. யார் ஊழியத்துக்கு எழுதி கொடுத்துரு? போக முடியாது. இறந்து ஊழியக்காரனே நேற்று ஒரு பேய் சொல்லிச்சு, ஏற்போன் கால் போன்னு சொல்லுவானே, அது சொல்லிச்சு மோதிரத்தை கலத்தி எனக்கு கொடுக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பொண்ணும் பொருளும் எனக்கு தேவையில்லை, பரிசுத்தமான பொன்னான நகரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பொண்ணும் பொருளுக்காக நிற்கிறது, பரிசுத்த தேவனுக்காக வைராக்கியம் அடைந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பொண்ணும் பொருள் இந்த உலகத்தில் அழிஞ்சு போயிடும், அழியாத பொன் பிரதபி. அல்லேலூயா. பாடுகிறோம், ஆடுகிறோம், பாடம் உண்டு. அல்லேலூயா. பொன்னான தங்க ரத வீதியில, பொன்னான ரத வீதியில நாம் உலாவ வேண்டும். அல்லேலூயா. அதுதான் காண்த மகிழ்ச்சி. உலகத்தில் நீ எதை வெறுக்கிறாயோ பரலோகத்தில் உனக்கு பதியாய். அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்னால எனக்கு ரொம்ப சிரிப்பாகி போச்சு, ஒரு பக்கம் எனக்கு வேதனையா இருந்துச்சு. அல்லேலூயா. ஊழியக்காரன் அப்படிதான் இருக்கிறாங்கப்பா. நகையை காட்டினவன போ, அங்க விடுதலையே கிடைக்கிறது. அல்லேலூயா. தேவனுக்கு அருமையானவை. ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னா, உலகத்தின் ஆசபாசங்கள் வேண்டாம். உலகத்தின் ஆசை ஒரு கொம்பை மண்ணு. அந்த மண்ணுனால நீ மண்ணு தான் போற. மன்னவர் இயேசுடைய பாதம். அல்லேலூயா. மகாபிரிய தேவனுடைய வாசவனை கிடைக்காது. கையை வருத்தவன அடியோட அது ஒரு மழை துளை போல வந்து என் கரங்களை தோடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு அருமையானவை. ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னா, அவருடைய பாதம் ஒன்றே போதும். இயேசு பாதம் எனக்கு பாடிட்டே. அல்லேலூயா. இயேசு பாதம் ஒன்றே எனக்கு போதும். அந்த பாதத்தை முழுமையாக பிடிச்சுக்கோ, தண்ணி பிடிச்சுக்கோ, வேதத்தை பிடிச்சுக்கோ, விசுவாசத்தை பிடிச்சுக்கோ. தேவன் ஒருவர் தான், பல தேவன் அல்ல. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை தன்மை உள்ள ஒரே தேவன் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எந்த வேதங்களை சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. அவரை பிடிச்சுக்கோ, ஒரு நாள் அவரை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக அடுத்த வசனங்க, அது 16-21 வாசிங்க. எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரம் இல்லை. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியிலே சுட்டெரிப்பார் என்றான். வேறு அநேக புத்திமதிகளையும் அவன் ஜனங்களுக்கு சொல்லி பிரசங்கித்தான். காத்மங்க தேசாதிபதியாகிய ஏரோது தன் சகோதரனான பிலிப்புவின் மனைவி ஏரோதியாலின் நிமித்தமாகவும் தான் செய்த மற்ற பொல்லாங்குகளின் நிமித்தமாகவும் யோவானாலே கடிந்து கொள்ளப்பட்ட போது தான் செய்த மற்ற எல்லா பொல்லாங்குகளும் தவிர யோவானையும் காவலில் அடைத்து வைத்தான். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு அருமையானவை. சரியான மனம் இதோடு இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகத்தோடு நீ ஊழியக்காரனுக்கு முன்பதாக நீ ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது என்னது இறங்குமா? இறங்கி என்னது திறக்கப்படுமா? பரலோகமே உனக்கு வந்து நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வானமே திறக்கப்பட்டு நேசகுமார் வார்த்தை
வானத்தில் இயேசு கிறிஸ்து ஆமென். இன்றைக்கு அதே அபிஷேகத்தை தான் கத்தரு நீ இப்ப ஞானஸ்தானம் இயேசுக்காக நீ பரிசுத்தாவியினால் அபிஷேகத்தாலும் அக்கினாலும் ஞானஸ்தானம் இருக்கும் பொழுது வானமே உனக்கு நேராக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வானம் திறந்து தேவாவினால் நீ மகிழ்ந்து கழிவுவாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு அருமையானவர்களே, நான் இதுவரைக்கும் அதை கொடுக்கல. ஹல்லேலூயா. இந்த மனவனை இதுவரைக்கும் யாருமே கொடுக்கல. உங்களுக்கோ கிடைத்திருக்கிறது. உங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய கரத்தை தேவனுடைய தடியை பிடித்துக்கொள். வேதத்தை பிடிச்சுக்கோ. அவருடைய தடியை பிடிச்சுக்கோ. வேதத்தை பிடிச்சுக்கோ. இயேசுவை மெய்யாகவே பிடித்துக்கொள். எந்த சோதனை வந்தாலும் சரி, எந்த வேதனை வந்தாலும் சரி, இயேசுவை விட்டு விலகாதபடி அவருடைய கரத்தை பிடிச்சுக்கோ. ஹல்லேலூயா. அவருடைய தடியை பிடிச்சுக்கோ. ஒரு நாள் உனக்கு தோல்வி என்பதே கிடையாது. ஹல்லேலூயா. நான் ஒரு நாள் பல தடிகளை பிடித்தவன். இயேசு கிறிஸ்துவ தடியை உண்மையாக பிடித்தபடினால் கர்த்தரை நான் இன்றைக்கு பரிபூர்ண சந்தோஷத்தோடு இருந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்னை அழைத்தால் நான் போவதற்கு நான் தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3 மாசத்துக்கு முன்னதாக அடுத்த ஒரு காற்றுக்குள்ள குடிக்க முடியாது. மரணக்கட்டுகள் காய்ச்சல் ஊசி போட்டு கேட்கல. சகோதரர்களெல்லாம் எனக்கு அங்கே கூட்டி போய் ஆவிலாம் பிடிச்சாங்க. கேட்கல. 25 நாளுக்கு மரண படுக்கையில் இருந்தேன். அக்கா சபையில் உதவி பண்ணாங்க. உதவி பண்ணவர்களுக்கு நான் மகிமை தேவனுடைய சமூகத்தில் நான் மகிமை செலுத்திருக்கேன். ஹல்லேலூயா. நன்றி சொன்னா அவங்களோட உதவி எனக்கு போதும். அதுங்க சொல்ல அர்த்தம். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவன் இல்லை, உங்களை கணப்படுத்த கடமைப்பட்டவன். ஹல்லேலூயா. நன்றி என்று சொன்னால் உங்களோட உதவி எனக்கு போதும், உங்கள் உதவி எனக்கு வேண்டாம் என்கிற அர்த்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு அருமையானவர்களே, உங்களை குறித்து நான் கர்த்தருடைய சமூகத்தில் போகிறேன். ஹல்லேலூயா. அந்த நாட்களில் ஆண்டவரே இவ்வளவு ஊசி போடுற எனக்கு கேட்கலன்னு சொல்லும்போது தான் சொன்னாரு, என்னுடைய தடியின் கோர்வை இத்தனை பேர் கிட்டத்தட்ட 25 மந்திரவாதிகள் நம்ம குடும்பம் செய்தாங்க. அப்போ உழைத்து நீ எலும்பு போடுறான்னு சொல்லும்போது ஆண்டவரே நான் உண்மை பார்த்து படிச்சு நடக்கிறேன் என்று சொல்லி கேட்கும்போது சொன்னார், இதில் 4 மந்திரவாதிகள் அந்த உலகத்திலே கிடையாது. இந்த 3 மாசத்துக்கு ஹல்லேலூயா உள்ள ஒரு மந்திரவாதி. ஹல்லேலூயா. சகோதரி நல்ல ஒரு அந்நிய வழிபாடு உள்ள உண்மையான சகோதரி தான். ஒரு மந்திரவாதி அவன் பேரை எழுதி இங்கிருந்து கொள்ளும்போது யானை மிதிச்சு கொண்டது. அந்த குடும்பனை தவித்து கொண்டு செஞ்ச மந்திரவாதி குடும்பனைக்கு மகன் தம்பி வேலையில பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவனுடைய நிலைமை இன்றைக்கு படுமோசமாய் கொண்டு இருக்கிறேன், கதை கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. அவர் ஏன் சொல்கிறேன்னு சொன்னா, உண்மையாக நீ தேவனுடைய கரத்தை நீ பிடித்து பரிசுத்தாவியை பெற்றது உண்மையா உனக்கு விரோதமாக எந்த சத்திரமாவும் நிற்க முடியும். அப்ப சொன்னாரு, ஆண்டவரே நீர் எனக்கு என்ன செய்ய போகிறீர்கள் அப்படின்னு நான் பார்த்துக்கொண்டேன். அடுத்த கட்டம் அப்படி தயாராக அப்படின்னா. ஹல்லேலூயா. அடுத்த கட்டம் கூடி என்ன அப்படின்னு கன்வென்ஷன் கூப்பிட்டா போ அப்படின்னு. ஹல்லேலூயா. சொன்னா தான் போகணும். ஹல்லேலூயா. அது வரைக்கும் நான் அமர்ந்திருந்தேன். ஹல்லேலூயா. 20 வருட 25 வருட கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவரோட நெருக்கி இருக்கிற வாழ்க்கையில 9 வருஷம் கர்த்தருடைய சமூகத்தில் தனிப்பட்ட ஊழியத்தில் இப்போதான் கர்த்தர் கன்வென்ஷன் கூப்பிட்டா போ அப்படின்னு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ போதும். ஹல்லேலூயா. செய்யப்பட்ட ஒரு இடத்துல அழைப்பு இருக்கிறது. அடுத்த இடத்தில் நான் கர்த்தர் அனுமதி கொடுத்தால் போதும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லாம எந்த இடத்துக்கு போக மாட்டேன் என்று சொல்கிறார். நான் ஞாயிற்றுக்கிழமை எக்காரணத்தை கொண்டும் மணவாட்டி சபையில் வந்து நிற்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்க போனாலும் சரி, வெளிநாடு சரி, எங்க போனாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை என் மணவாளன் இயேசு கிறிஸ்துவை மணவாட்டியாகிய அபிஷேகத்தை பிடித்துக்கொள் கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் வானம் திறக்கப்படும் போது அவரோடு செல்வாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வானம் எங்க பரலோகமே திறந்து அவருடைய கரத்தினால் நிற்கும் போது பரிசுத்தாவின் அக்கினால் ஞானஸ்தானம் பெற்று ஞானருக்காக நிற்கும் பொழுது வானமே திறந்து கர்த்தரை அழைத்து சொல்வார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, என் பிரியமானவனே சொல்லி வாய் சொல்லி கர்த்தரை அழைப்பார். ஹல்லேலூயா. தேவனுக்கு அருமையானவர்களே, அடுத்ததாக யாத்ராமத்தின் புஸ்தகம் 40:12 வாசிக்க. பழையப்பட்ட யாத்ராமம் 40:12. யாத்ரா 40:12 வாசிக்க நேரம் இல்லை. அதி சீக்கிரத்தில்
40 பண்ணுங்க. யாத்திராமத்தின் புத்தகம் 40 பண்ண எடுத்து வாசிங்க. பின்பு ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசரிப்பு கூடார வாசலில் வரச் செய்து அவர்களை ஜலத்தினால் ஞானஸ்தானம் பண்ணிவிட்டு, ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்துவாயாக. அவன் குமாரரையும் வரச் செய்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்தி அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களையும் அவர்கள் தகப்பனையும் அபிஷேகம் பண்ணினபடியே அபிஷேகம் பண்ணுவாயாக. ஆமென். யார்கிட்ட சொன்னாரா? மோசே. அது 11ஆம் வசனம் வாசிங்க. தொட்டியையும் அதன் பாதத்தை அது மோசேட்ட கர்த்தர் சொல்லி யார் சொல்லிருக்காரு? கர்த்தர். கர்த்தர் சொல்லிருக்காரு. ஆரோனையும் அவன் குமாரனையும் பரிசுத்தம் பண்ணி ஜலத்தினால் ஞானஸ்தானம் பண்ணிவிட்டு எந்த ஊழியம் செய்யணுமா? ஆசாரிய ஊழியம். ஆசாரியன்னு சொன்னா யார் தெரியுமா? கர்த்தருடைய ஊழியக்காரர். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுக்காக நிற்கிறவன். ஆமென். ஆண்டவருடைய வழியை பின்பற்றி நடக்கிறவன். ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டு ஆண்டவரால் இயேசு கர்த்தரால் அழைக்கப்பட்டு கர்த்தரால் நியமிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நியமிக்கப்படாத எத்தனையோ ஆசாரியர்கள் உண்டு. அது ஆசாரியர்கள் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தரால் அழைக்கப்பட வேண்டும். கர்த்தரால் நியமிக்கப்பட வேண்டும். கர்த்தரால் முன்பு பிடிக்கப்பட வேண்டும். அந்த ஆசாரியன் தான் தேவனுடைய பணிவிடை செய்ய முடியும். அல்லேலூயா. தேவனுடைய பணிவிடை செய்யறதுக்கு அழைக்கப்படணும். இன்னைக்கு அநேகர் பணிவிடை செய்கிறார்கள். நான் யாரையும் குறை சொல்லவில்லை. அல்லேலூயா. பணிவிடைக்காரன் ஆட்கள் தேவனுடைய பணிவிடைக்காரன் என்று சொல்கிறார்கள். அல்லேலூயா. தேவனால் அழைக்கப்பட்டு தேவனுடைய கரத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு பல பாடுகளையும் பல நிந்தனைகளையும் அவமானங்களையும் இயேசுவுக்காக கர்த்தருக்காக தாங்கி நின்று ஊழியம் செய்கிறான். அழைக்கப்பட்டு தேவனுடைய பணிவிடை செய்து கொண்டு இருக்கிறவன் தான் தேவனுடைய பணிவிடைக்காரன். அல்லேலூயா. அல்லேலூயா. எச்சரிக்கை அவருடைய அடிகளை தாங்கி நிற்கிறவன் தான் தேவனுடைய பணிவிடைக்காரன். அல்லேலூயா. ஆசாரிய ஊழியம் செய்யணும். ஊழியர்கள் பல வகைகள் உண்டு. 5 விதமான ஊழியர்கள் உண்டு. புதியப்பட்ட இருக்கு. நான் எடுத்து கொடுக்க நேரம் இல்லை. அல்லேலூயா. நான் எடுத்து கொடுக்க பாருங்க. கொலைசீல இருக்கு. அல்லேலூயா. அப்போஸ்தலர் இருக்கு. தீர்க்கதரிசன ஊழியம், எஸ்அதிகாரம் விசேஷ ஊழியம், கொலைசீல இருக்கு. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. மேய்ப்பர்கள் தேவனால் அழைக்கப்படும். இந்த கர்த்தர் உழைத்து அழைக்கும்போது நான் மாட்டேன்னு சொன்னேன். 40 நாட்கள் சிக்ஷை கொடுத்து கர்த்தர் அழைத்தார். அல்லேலூயா. நீ என்னுடைய வேதத்தை எடுக்காவிட்டால் 6 மாசம் உனக்கு பெட்டினார். அதுக்கு பயந்து தேவனுடைய நியாயத்திற்கு பயந்து நின்று கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த ஆசாரியன் தான் தேவனுடைய ராஜ்யத்திற்காக இருக்கிற ஊழியக்காரனா இருக்கணும். அல்லேலூயா. அந்த ஆசாரியத்துவ ஊழியத்தை நீ நடத்து. பரிசுத்த வஸ்திரத்தை படிப்பிச்சுக்கோ. அல்லேலூயா. பாப ஜனத்துக்காக கர்த்தர் எனக்கு ஒரு ரகசியமான ட்ரெஸ்ஸை கொடுத்திருக்கிறாரு. இதுவரைக்கும் நான் அந்த ட்ரெஸ்ஸை நான் அதை வந்து தைக்கக்கூடாது, மிஷினில் தைக்கக்கூடாது, கையினால் தைக்கணும் அப்படின்னு இருக்காரு. கர்த்தர் அனுமதித்தால் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு தான் நான் ராபோஜன் கொடுத்தேன். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு தான் கொடுத்துருக்கேன். அல்லேலூயா. ஒரே ஒரு ரகசியத்தை கர்த்தர் சொல்லியிருக்காரு. அவர்களுக்கு கர்த்தருடைய நாட்கள் வருகை தாமதிக்குமான அதை சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. நான் சபையிலிருந்து நடத்தும் போது சபையில் வந்து உன்னுடைய கரத்தினால ஞானஸ்தானம் பெற்றவங்க அவங்க வீட்டில் கொண்டு வர ஆகாரத்தை தான் நீ பலிபீடத்துக்கு முன்னாடி வச்சு சாப்பிடணும் அப்படின்ட்டு அதுவரை நான் பொறுமையோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தில் அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல. கரத்தினால் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஞானஸ்தானம் பெற்றவர்களாயிருக்கணும். அல்லேலூயா. ஞானவாட்டின் அபிஷேகத்தை பெற்று ஞானஸ்தானம் பெற்றவர்களாயிருக்கணும். இப்போ சொல்லும்போது யாரோ நமக்கு கிட்னியை பாதிக்கணும்னு சொல்லி வைத்துக்கிற விசாஸ் ஏறுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பவே இருந்து கொண்டு செயல்களுக்கு ஆரம்பித்தது இப்பொழுது ஏறுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கிட்னியை பாதிக்கிற அந்த ஆவி ஏறுகிறது. இயேசுவின் நாமத்தை எரிஞ்சுக்கோ. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு தேவனுடைய பிள்ளைங்க என்ன செய்யணும்? ஆசாரியத்துவத்தை செய்யணும். அந்த ஸ்தானத்தை பண்ணி வைத்து ஆசாரியர்களை தெரிந்து கொள்ளப்பட்ட முடியும். அல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனுடைய கரத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுக்காக நின்று கொண்டிருந்தால் அவர் தான் அவனை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த ஸ்தானம் தான் ஆசாரியத்துவத்தை செய்யணும். லூக்கா சுவிசேஷம் 20:4 வாசிங்க. லூக்கா 20:4.
யோவான் போட்ட ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ என்று கேட்டார். அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் பின்ன ஏன் அவரை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்கள் எல்லாரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறபடினால் நம்மேல் கல்லெறிவார்கள் என்று சொல்லி அது யாரால் உண்டாயிற்றோ எங்களுக்கு தெரியாது என்று பிரதியுத்தரமாக சொன்னார்கள். அப்பொழுது இயேசு, நானும் இந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. 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 கேட்பாங்க, எந்த நாமத்தினால எடுத்தீங்கன்னா ஹல்லேலூயா அப்படி கேட்டாங்க. ஹல்லேலூயா. நான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரான இயேசு கிறிஸ்து நாமம் சொன்னேன். ஹல்லேலூயா. மூன்று தன்மை உள்ளடக்கிய இயேசு கிறிஸ்து என்று சொன்னேன். ஹல்லேலூயா. அதுதான் உலகத்தை சொல்லுவான், நீ அங்க போகாத, அந்த கிறிஸ்துவ போகாத, அந்த கிறிஸ்து ஞானஸ்தானம், அந்த கிறிஸ்துவாங்க. சிலுவையில் அறையப்பட்ட அந்த கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் எந்த கிறிஸ்துமா? சிலுவையில் அறையப்பட்ட அந்த கிறிஸ்து. ஹல்லேலூயா. சொன்ன உடனே ஐயோ நான் அவனை தவறா நினைச்சேன், உன்னை குறித்து தவறா பேசினார்கள் என்று சொன்னாங்க. ஹல்லேலூயா. தவறா பேசினா பேசி நேரம் கொண்டு பேசினா பத்தி கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. உலகமே பேசுது, சாத்தானும் பேசுறான், அதை பத்தி நான் கவலைப்பட போறது கிடையாது. ஹல்லேலூயா. அவரைகளை மறந்தா கர்த்தருடைய கருத்தில் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு அருமையானவரை அதான் சொல்கிறாரு, எந்த ஸ்தானம் மனந்திருப்பதற்கான ஞானஸ்தானம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த யார் கொடுத்தா? ஏதோ ஒரு ஊழியக்காரர் கர்த்தருடையவர் மனம் திரும்புவதற்கான ஒரு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, அதை மட்டும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவங்க கொடுத்தாங்க, இவங்க கொடுத்தாங்க, என் பேரை சொல்லவே சொல்லாதீங்க. தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு ஊழியக்காரர் வந்து பார். ஹல்லேலூயா. அவர் செய்த காரியத்தை, அவர் மூலமா செய்த காரியத்தை நீ வந்து பார். ஹல்லேலூயா. தேவனுக்கு அருமையானவர் கர்த்தருடைய வார்த்தையை முக்கியப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு அருமையானவரை தேவனுடைய வார்த்தையை முக்கியப்படுத்தினால் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவனுக்கு அருமையானவரை அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 1:4 வாசிக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கை 1:4. அன்றியும் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தார், நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருக்கிறவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரை, இக்காலத்திலே ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. 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 யோவான் மூலமாக இயேசு கிறிஸ்து பெற்ற ஞானஸ்தானம், மனம் திரும்புவதற்கான ஞானஸ்தானம் பெற்றவன அவருடைய வாழ்க்கையை எதிர்நோக்கி கொண்டிருக்க அன்பு மனவாட்டியை. ஹல்லேலூயா. எல்லாம் எங்க இருக்கிற ஒரு நாள் ஆதீனம் சொல்லி பார்த்தோமா, இந்த வருஷம் தான் ஆதீனம். ஹல்லேலூயா. ஆதீனம் சொன்னா பரலோகம், பொக்கிஷம். அநேகர் ஆதீனம் சொல்லுவார்கள். இந்த வேதத்துல வச்சுக்கிட்டு அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. வேதத்தோட எடுத்து வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆதீனத்தில் இருக்கிறது அவருடைய வேலை இருக்கிறது. ஹல்லேலூயா. பரலோகத்துல பொக்கிஷத்துல இருக்கிறது வருகிறார். ஹல்லேலூயா. அவர் பிதாவை தவிர இயேசுவை தவிர ஒருவரும் இந்த உலகத்துல வரவே மாட்டார். ஹல்லேலூயா. அது சீக்கிரத்துல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி அவருடைய கரத்தில் அவருடைய போரும் தடியை பிடித்துக் கொண்டு கர்த்தருக்காக நின்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட உண்மையானால் நீ அவருடைய வாழ்க்கை மட்டும் இது கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு அருமையான 2:38 வாசிங்க. அப்போஸ்தலர் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்று
மாறுபாடான சந்ததியை விட்டு விலக்கி ரட்சித்துக்கோ. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. அந்த ஜலத்தினால ஞானஸ்தானம் பெறும் பொழுது அவர் உங்களை பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறுவார். அந்த ஞானஸ்தானம் தான் தேவனுடைய முத்திரை. ஜீவ புத்தகத்தில் பெறுவதப்படாத எவனுடைய ராஜ்யத்தில் தேவனுக்கு அருமையானவர் இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றவர். இயேசு கிறிஸ்து யாருக்கு ஞானஸ்தானம் கொடுத்ததுண்டா? யாருக்காவது ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்காரா வேதத்துல? இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் தனிப்பட்ட முறையில நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அந்த பைபிள் விட்டு எடுத்து நான் உலகத்தை நான் இந்த ஊழியமே செய்யவில்லை. யோவான் வந்துட்டு கொடுத்தாரு. ஆனா ஆண்டவர் வந்து பரிசுத்த ஆவியிலும் அக்கினியிலும் யோவான் ஸ்தானங்களுக்கு முன்னாடி நின்று எடுத்தார். யோவான் ஸ்தானத்துக்கு முன்னாடி நின்று வசனம் இருக்குது. இயேசு வந்துட்டு பரிசுத்த ஆவியிலும் அக்கினியிலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பேன். இயேசு கிறிஸ்து யாருக்காவது கையை தொட்டு ஜலக்கா ஞானஸ்தானம் கொடுத்ததுண்டா? இல்லை. ஹல்லேலூயா. பல முறை நான் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கவே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து மத்தேயுல சொல்றாரு 3:28 சொல்றாரு. 28 நினைக்கிறேன். 3:3 கடைசியில் வாசிங்க. 11 வாசிங்க. 3:11. மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாய் இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மில் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னா? இடம் தான் கொடுத்திருக்கான். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறுவதற்கு யோவான் ஸ்தானங்கள் இடம் தான் கொடுத்திருக்கான். எந்த இடத்தை? யோர்தான் நதியில அந்த இடத்தை சுத்தப்படுத்தி இடம் கொடுத்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு யோவான் ஸ்தானவன் கையை முக்கி ஞானஸ்தானம் கொடுக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து யார் கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அப்பதான் சொன்னாரு மார்க் 14 பின்பகுதியில போய் பாருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் பூமி கடைசி பரிந்த போய் சகல ஜனங்களை சீஷராக்கி 14 கடைசியில் அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். விசுவாசிக்கிறவர்கள் சகல ஜனங்களை சீஷராக்கி எத்தனை மார்க் மத்தேயுல 3 ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் பிரியமாய். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். என்ன சொல்றாரா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற நாமத்தால என் பேர் நாமத்தால ஞானஸ்நானம் கொடுங்கிறாரு. யார் சொல்றாரு? இயேசு கிறிஸ்து என்னுடைய நாமத்தால கொடுங்க அப்படிங்கிறாரு. இவங்க என்ன சொன்னாங்கன்னா அவரை விட்டுதாங்க. யாரை விட்டுதாங்க? இயேசுவையும் இயேசு விட்டுதாங்க. மூணையும் பின்பற்றி கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. அதான் பரமபிதா இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன்
குமாரனை வெளிப்பட்டு இன்னைக்கு பரிசுத்த ஆவியாக நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற அவருடைய நாம இயேசு கிறிஸ்து செய்யும். ஹல்லேலூயா. அந்த நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுல வந்து நம்ம வாட்சணும் வச்சிருப்பேன். அதுக்கு வந்து இடம் விட்டால் இதுல இருக்கு. அதுல வந்து யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார். நீ ஏன் யோவானால யோவான் முன்னாடி ஞானஸ்தானம் பெற்றார். யோவானுக்கு முன்னாடி, அதாவது யோவானுக்கு முன்ன நின்று ஞானஸ்தானம் பெற்றார். அதான் ஒரு சாட்சி வேணும் இந்த உலகத்துக்கு. இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து ஞானஸ்தானம் பெற்றாருங்கிற ஒரு சாட்சி நமக்கு வேணும். சாட்சிக்கு தான் அந்த யோவானாகிய ஊழியக்காரனை கத்த வச்சார். யோவான் வந்து இந்த தாயின் தகப்பன் சித்தத்தினால பிறக்கல, தேவ சித்தத்தினால் புருஷன் இல்லாமல் பிறந்தவர். இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவர் கற்பத்தில் பிறந்தவர், யோவான பிறந்தவர். வேற யாருமே அந்த தேவனையும் யோவானை நேருக்கு நேர பார்த்தது போல யாரும் பார்க்கவே இல்லை. ஹல்லேலூயா. தேவனுக்கு அருமையானவரே, ஆத்தான் சொல்கிறாரு, இயேசு யோவான் இடம் கொடுத்தான், இயேசு கிறிஸ்து எதிர்த்து மூச்சு எதிர்த்தார். ஹல்லேலூயா. அவர்தான் அதிகாரம் கொடுத்தாரு, சொன்னாரு சகல ஜனங்களையும் சீஷராக்கு, என்னுடைய சீஷராக்கு, சபையில் வர வச்சு சீஷராக்கு, ஞானஸ்தானம் கூட. ஹல்லேலூயா. அந்த ஞானஸ்தானம் தான் உனக்கு அருளாட்சிக்கு முத்திரையாகப்படும். ஹல்லேலூயா. தேவனுக்கு அருமையானவரே, அப்போஸ்தலர் 10:30 வாசிக்க டக்குனு. யோவான் ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசம் எங்கும் நடந்த சங்கதி இதுவே. நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். குணமாக்கும்படியாக அநேகரை ஜனங்களை, பிசாசின் வல்லமையில் உள்ள ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக அந்த அபிஷேகம் தான். இந்த பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் பெறுகிற அந்த அக்கினி அபிஷேகம், அந்த ஸ்தானம் தான் உனக்குள்ள சத்துருக்களையும் உன்னை கண்டவன சத்துருக்களை எரியும். ஹல்லேலூயா. சகல ஜனங்களை சகல பிசாசுகளை துரத்தினார். ஹல்லேலூயா. நீ அநேகருடைய பிசாசுகளை துரத்துவதற்கு அந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் உனக்கு முக்கியம், அக்கினி ஞானஸ்தானம் உனக்கு முக்கியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு அருமையானவரே, அடுத்ததாக லேவியராகமத்தின் புஸ்தகம், அதுக்கு முன்னாடி வசனங்களை சொல்லி தான் குறிச்சுக்கோங்க. யோவான் 1:26 வாசிங்க. யோவான் 1:26, 34. யோவான் 1:26 வாசிங்க. யோவான் 1:26. யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாத இருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். உங்களை அறியாதவர் யார் நடுவில் இருக்கிறாரா? நான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ஆனா நமக்கும் உங்களுக்கு எனக்கும் அறியாதவர் ஒருவர் உண்டு, அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியான இயேசு கிறிஸ்து உங்கள் நடுவில் இருந்து உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். 34 வாசிங்க. 34 வாசிங்க. இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றார். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். எத்தனை பேர் நடந்து போறாங்க? எத்தனை பேர் நடந்து போறாங்க? 3 பேர். யாரெல்லாம்? இயேசுக்கு பின் 2 பேர். முன்னாடி யார் போறா? ஒருவர் தான் நடந்து போறாரு. யார் நடந்து போறாரு? இயேசு மட்டும் தான். அதுக்கு பின்னாடி தான் இவங்க 2 பேர் போறாங்க. யோவானுடைய சீஷர்கள். யோவானுடைய சீஷர்கள் போறாங்க. ஹல்லேலூயா. உனக்கு முன்னாடி ஒருவர் போறாங்க. ஹல்லேலூயா. உனக்கு முன்னாடி போனார் அவைகள் செய்வார் கேட்கிற தேவன் ஒருவர். ஹல்லேலூயா. உன் சத்துருக்களை, உன் குடும்பத்தில் உள்ள சத்துருக்களை துரத்துகிறவர் ஒருவர் உண்டு. அவர்தான் பரம அழைப்பு பெற்ற தெய்வம். ஹல்லேலூயா. பரம அழைப்பின் அபிஷேகத்தை பெற்ற அந்த ஊழியக்காரன் முன்னாடி நிற்கிறான், அந்த ஊழியக்காரனை பிடிச்சுக்கோ. ஹல்லேலூயா. தேவனுக்கு அருமையானவரே, அந்த வார்த்தை ஊழியக்காரர் என்ன சொல்றாரு கேளு, கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் வசனம் 3 யோவான் 3:5-7 வரைக்கும் வாசிங்க.
இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான ஒருவன் பசுத்தாவியினாலும் பசுத்தாவினால் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. பசுத்தாவினாலும் ஜலத்தினாலும் பிறந்த உண்மையான இந்த உலகத்தில் இருக்கிற சலம், உலகத்தில் உள்ள சல பிரபாகத்தில் அழிஞ்சு போகாதபடி நீ பசுத்தாவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் பெற்றது உண்மையான அது வாசிங்க. அந்த 6வது வாசிங்க. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியா இருக்கும். நீ எதனால பிறக்கிற? நீ எதனால பிறக்கிறாய்? நீ ஆவியினால் பிறக்க. நீ மாம்சத்துக்கு இறைச்சல்களை சிந்திக்க, ஆவியானவரை குறித்து சிந்தி. ஆவியானவருக்கு என்ன சொல்ற அதை மட்டும் கேளு. ஒவ்வொரு நாளும் தேவன் சொல்றதை கேளு. மாம்சத்தில் பிறக்கிறது மாம்சமா இருக்கும், ஆவியில் பிறக்கிறது ஆவியா இருக்கும். தேவன் பரிசுத்தாவினால் பிறந்தவர். ஹல்லேலூயா. யோவான் பரிசுத்தாவினால் பிறந்தவர்கள். 2 பேர் தான் பரிசுத்தாவினால் பிறந்தவர்கள். உலகத்தில் யாருமே பரிசுத்தாவினால் பிறந்தவர்கள் அல்ல. தேவ ஆவியினால் நீ பிறக்க வேண்டும். தேவ ஆவியினால் நீ பிறந்தால் மாத்திரம் தான் பரலோகராஜ்யம் போக முடியும். 8வது வசனம் வாசிங்க. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் 10:40. யோவான் 10:40. யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்துக்கு திரும்பி போய் அங்கே தங்கினார். அநேகர் அவரிடத்தில் வந்து, யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யாய் இருக்கிறது என்றார்கள். அவ்விடத்தில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசமுள்ள ஆனார்கள். யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து வந்து கேட்கிறாங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்து சீசர்கள் இருக்கும்போது அவன் என்ன சொல்றான் கேளுங்க. ஹல்லேலூயா. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீ பெற்றது உண்மையான தேவனுடைய ஊழியக்காரர் சொல்வதை கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லேவியராகமத்தின் புத்தகம் 14:9 வாசிங்க. லேவியராகமம் பயப்பட 14:9. 7ஆம் நாளிலே தன் தலையையும் தாடியும் புருவங்களையும் தன்னுடைய மயிர் முழுவதையும் சிரைத்து தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஞானஸ்தானம் பண்ண வேண்டும், அப்பொழுது சுத்தமாய் இருப்பான். எல்லாத்தையும் சுத்தமாக்கும். ஆவி, ஆத்மா, சரீரம், எண்ணம் எல்லாத்தையும் சுத்தமாக்கும். பரிசுத்தமாக்கி ஞானஸ்தானம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தலைமயிறு, தாடி எல்லாவற்றையும் சுத்தமாக நீ பண்ண சுத்தமாக்கிக்கோ. அதுக்கப்புறம் ஜலத்திரம் ஞானஸ்தானம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் தேவனுக்காக நீ சுத்தமாக்காமல் நீ பாவத்தோடும் அக்கிரமத்தோடும் பிசாசின் கட்டுகளோடும் ஞானஸ்தானம் பெறுவது அயோக்கியம். தேவனுடைய பிரகாசத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. சுத்தமாக்கிக்கோ, ஞானஸ்தானம் பெறு. ஹல்லேலூயா. சுத்தமாக்காம ஞானஸ்தானம் கொடுக்கிறவருடைய நிலைமை மகா மோசமாய் கொண்டு இருக்கிறது. கணவருடைய ஞானஸ்தானத்தை செபத்தில் வைத்து உடைத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது சாசை வெளிப்பட்டு அது உடைகிறது. ஹல்லேலூயா. என் தேவனுக்கு அருமையானவளே, நீ சுத்தமாக ஞானஸ்தானம். ஹல்லேலூயா. குளிக்கும்போது எவ்வளவு சுத்தமா சரீரப்படாம குளிக்க, அதே போல உன் இருதயம் கழுகப்பட வேண்டும். இருதயம் கழுவப்பட்டு ஞானஸ்தானம் பெற வேண்டும். அதில் 14 லேவியர் 14:5 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாரிடத்திலே பாவ நிவாரண பலியாக 2 வெள்ளாட்டு கடாக்களையும் பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கிறது. நீ கர்த்தருக்கு முன்பாக பாவ பலியாக ஒப்பு கொடுத்து தேவனுடைய கரம் உண்மையில இருக்கிறது. 14:24 வாசிங்க. 14:24. பரிசுத்த இடத்திலே ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி தன் வஸ்திரங்களை உடைத்துக் கொண்டே வெளியே வந்து தன் சர்வாங்க தகன பலியையும், அதாவது நீ பரிபூர்ணமா சுத்தமாகி ஸ்தானம் பெற்று
தன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு வெளியே வந்து தன் சர்வாங்க தகன பலியையும் ஜனங்களின் சர்வாங்க தகன பலியையும் இட்டு தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து பலியிடணுமா சர்வாங்க தகன பலி ஆக போகுது. இன்னைக்கு சர்வாங்க தகன பலிகளுக்கு நான் மறந்துட்டேன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஞாபகப்படுத்திக்கணும். ஹல்லேலூயா. தாழ்த்தது சர்வாங்க தகன பலியாக ஸ்தானம் மன்னவித்து அநேகரை ஸ்தானப்பட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும். தாழ்த்தும் போதுதான் கர்த்தர் இங்கே வைத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே அடுத்ததாக அப்போஸ்தலர் 3:21 வாசிங்க. டக்குன்னு அடுத்த பாவம் எசேக்கியேல் 16:9 வாசிங்க. அப்போஸ்தலர் 1:21. ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்றது உண்மையானால் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது உண்மை. ஹல்லேலூயா. அவர் மீண்டும் உன்னை வரவழைப்பதற்கு உன்னை அழைத்து செல்வதற்கு அதிசீக்கிரத்தில் வரப்போகிறார் என்பது உண்மை. எசேக்கியேல் 16:9 வாசிங்க. எசேக்கியேல் 16:9 டக்குன்னு வாசிங்க. 16:9. நான் உன்னை ஜலத்தினால் முழுகக் காட்டி உன்னை ரத்தமாற ஞானஸ்நானம் பண்ணி வைத்து உனக்கு எண்ணெய் பூசி சித்திர தையலாடையை உனக்கு உடுத்தி சாயந்தீர்த்த பாதரட்சைகளை உனக்கு தரித்து கட்ட மெல்லிய புடவையையும் மூடிக்கொள்ள பட்டு சாலையையும் உனக்கு கொடுத்து உன்னை ஆபரணங்களால் அலங்கரித்து உன் கைகளிலே கடகங்களையும் உன் கழுத்திலே சரப்பணியையும் போட்டு உன் நெற்றியில் நெற்றி பட்டயத்தையும் உன் காதுகளில் காதணியையும் உன் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும் தரித்தேன். இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டும் சித்திர தயாராடையுமாய் இருந்தது. மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய். நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்தரிக்கும் சில ஸ்லாக்கியத்தையும் பெற்றாய். உன் அழகினாலே உன் கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று. நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதாய் இருந்ததென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தானத்தை ரத்தாம்பரமாக நீ உட்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. கடந்த மாதத்துல அந்த ராபோஜனத்துக்காக அந்த ரசத்தை உபயோகிக்கும் பொழுது அந்த ரத்தமாக என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. அப்படியே அந்த ஊருக்கு போய் ஆண்டவர் இப்படிப்பட்டதாக ஒரு மகிமையாக கருதி செய்வதற்கு நான் பாத்திரம் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மெல்லிய மாவும் தேடி வச்சு செய்யணுமா கர்த்தர் என்ன சொல்றார். ஹல்லேலூயா. அதை கூட செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. ரத்தாம்பரமான வஸ்திரம், ரத்தாம்பரமான வஸ்திரத்தை நீ உடுத்திக் கொள்ள வேண்டும். ரத்தாம்பரம் சொன்னா இயேசு கிறிஸ்து ரத்தத்தை அபிஷேகத்தை நீ பூச்சிக்கொள்ள வேண்டும். உனக்கு அழகான வஸ்திரத்தை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பொன்னினால் சரப்பணினால் உன்னை அலங்கரித்து ஒரு சித்திரத்தை ஆடை கொடுத்து எனக்கு பிரியமானவரே என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவரே, எனக்கு பிரியமானவரே, என் மானவாட்டியே, என் தென்றலே, என் வாடியே வா என்று சொல்லி அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உயர்ந்த அழகுபடுத்தி உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறார். ஹல்லேலூயா. பார்வைக்கு அழகானபடினால் நீ இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் பூசப்பட வேண்டும். தேவன் காரினாங்க. அப்பொழுது கர்த்தர் பரிசுத்தாவினால் 8 எண்ணாமம் 19:8 வாசிங்க. எண்ணாமம் 19:8. அதை சுட்டரித்தவனும் தன் வஸ்திரங்களை ஜலத்தில் தோய்த்து ஜலத்திலே ஞானஸ்தானம் பண்ணி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். ஹல்லேலூயா. தான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் பெறுவது உண்மையானால் உயிரை சாந்திர வரை தீட்டுப்படணும். ஹல்லேலூயா. ராபோஜனம் எடுக்கிறதுக்கு முன்பதாக 3 நாட்கள் மறைந்திருக்கிறது. அதான் சொல்றாரு 3 நாளும் மனைவிட்ட கூட சேரக்கூடாது, மனைவிட்ட கூட பேசக்கூடாது. அதான் வேதம் சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. ராபோஜனத்துக்கு முன்பதாக மற்ற யோவான்
13 40 குறித்து சொல்லப்பட்ட எடுத்து வீட்டில் போய் படித்து கொடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்தார். அதாவது 1 Corinthians 13 சொல்லப்பட்டிருக்கு. வீட்டில் போய் படிச்சு பாருங்க. யோவான் 13 இருக்கு. வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. என் தேவன் கருமையானவரை 3 நாளும் நீ மௌனமா இருக்கணும். உன் சரீரத்தை எல்லாத்தையும் ஒடுக்கணும். ஆவி ஆத்மா சரீரத்தை எல்லாம் ஒடுக்கி தேவன் சர்வத்தில் பிரவேசிக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் கருமையான அப்ப இருப்பேன்னு சொன்னா பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னாம 8:12 வாசிங்க. அடுத்து 8 என்னாம 13:24 8:12 வாசிக்கிட்டாங்க. என்னாம 8:12. அதன் பின் லேவியர் தங்கள் கைகளை கால்களுடைய காளைகளுடைய தலையின் மேல் வைப்பார்களாக. பின்பு நீ லேவியருக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு கர்த்தருக்கு அவைகளில் ஒன்றை பாவ நிவாரண பலியாக நீ பாவ நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். சர்வாங்க தகன பலியாக செலுத்தி லேவியரை ஆரோனுக்கும் அவன் குமாரனுக்கும் முன்பாக நிறுத்தி அவர்களை கர்த்தருக்கு அசைவாடப்படும் காணிக்கையாக்கி இப்படி நீ லேவியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு பிரித்தெடுக்க கடவாய். ஹல்லேலூயா. எதிலிருந்து பிரித்தெடுக்கணுமா? இஸ்ரவேலிலிருந்து பிரித்தெடுக்கணுமா? அநேகர் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் இல்லை. இஸ்ரவேலன் கிறிஸ்தவ என்று சொல்லுவார்கள். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் கிடையாது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய இஸ்ரவேல் சர்வாக தகனபலியாக ஒப்புக் கொடுக்கிறது. சர்வாக தகனபலியாக ஒப்புக் கொடுப்பது உண்மையான கர்த்தரோட மேன்மைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஏனாம 13:54 வாசிக்கிட்டாங்க. இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சை குலை நிமித்தம் அவ்விடம் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எனப்பட்டது. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவரிடத்தில் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாசாரத்தையும் அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்திற்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரனையும் கண்டோம். அமிலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். திராட்சை தோட்டத்துக்கு ஒருவர் செல்ல வேண்டும். எங்க ஒரு திராட்சை தோட்டம் நமக்காக இருக்குது? கானான் தேசம். ஹல்லேலூயா. அது எங்க இருக்குது? கானான் தேசம் எங்க இருக்குது? கானான் தேசம் எங்க இருக்குது? பரமகாணம். பரலோகத்தில் ஒரு தோட்டம் இருக்கு. ஹல்லேலூயா. அந்த தேவத்துல வா. அந்த சமாதானம் மீதி சமாதானம். ஹல்லேலூயா. சண்டைக்கு கிடையாது, சச்சரவு கிடையாது. அந்த பாலும் தேன் ஓடுகிற தேசம். ஹல்லேலூயா. பரமகாணானின் பின் செல்லுவேன். பரமகாணனின் பிரவேசிப்பேன் என்று சொல்லி மாணவர் கூட கற்ற ஒரு நாள் கூட நான் எழுதிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் செல்லுவேன் பரமகாணான். நான் செல்லுவேன் பரமகாணான். நான் தரிசிப்பேன் தேவ முகம் எழுதியிருக்கிறேன். ஹல்லேலூயா. ராகத்தை கொடுத்தே இதுதான். ஹல்லேலூயா. நான் செல்வேன் பரமகாணான். தரிசிப்பேன் தேவ முகம். ஹல்லேலூயா. இயேசு முகத்தை பார்ப்பேன். ஹல்லேலூயா. இயேசு முகத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். பரமகாணா தேசத்துக்கு செல்ல வேண்டும். பரமகாணா தேசம் என்று சொன்னார். பரலோகராட்சி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் கருமையானவர். அந்த பாலும் தேன் ஓடுகிறதான தேசத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார். தேவனுடைய அபிஷேகத்தை முக்கியப்படுத்தும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 Corinthians 1:13-18 வரைக்கும் அப்பலாம் எபேசியர் 4:5 படிங்க. 1 Corinthians 13:1-13-18 அதுக்கு முன்னாடி அப்போஸ்தலர் 19:5 தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய
பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனையும் கொரிந்திவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் யாருடைய நாமத்தை தொழுது கொள்ளணுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்து நாமத்தை தொழுது கொள்ளணும். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல பிதாவே என் சித்தத்தின் அடியில் உங்களுடைய சித்தத்தினுடைய ஆக்கப்படுவதுன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாரே. ஹல்லேலூயா. பாதத்தை முத்தம் சொல்லு. வேதவசனத்தை கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளாத எவனும் ரட்சிக்கப்பட மாட்டான்னு சொல்லுது. ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது. வேதத்துக்கு மாறாக நான் எதுவுமே சொல்லுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை அவருடைய பாதத்தை முத்தம் செய்து கொள். கர்த்தர் நாமத்தை தொழுது கொள். கர்த்தரை வேற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எபேசியர் 4:5 ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரே தேவன், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம், பரலோகத்துக்கு போகிற ஒரே வழி. ஹல்லேலூயா. 3 வழிகள் கிடையாது, ஒரே வழி, தேவனுடைய மனதிரும்புதலுடைய வழி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரே கர்த்தர், ஒரே சபை, ஒரே விசுவாசம். ஹல்லேலூயா. இயேசுவே விசுவாசம், இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். ஹல்லேலூயா. 1995 6 வாரத்தில் தூத்து கடை வச்சிருக்கிறது. ஒரு வாளியை அசிங்கத்தை வாளி கொடுக்குற ஒரு வாளி மாதிரி தெரியுது. தூரத்தில் எத்தனையோ மைல் தூரத்தில் இருக்கிறேன். ஒரு தங்க மாலை வந்து என் கழுத்தில் விழுந்தது. தேவன் கருணை தூத்து கூட அவர் கையில் இருக்கிறது. யார் கையில் இருக்கிறது? களஞ்சியத்தை நன்றாக விளக்கி பதறையாத எதிர அக்கியை தூக்கி அக்கி கிடக்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் பாவத்தை எல்லாத்தையும் தூக்கி, உன் அக்கிரமத்தை எல்லாம் தூக்கி, உன் சாபத்தை எல்லாம் தூக்கி, உன்னுடைய பிசாசின் பாடத்தை பிடிச்சுத்தெல்லாம் தூக்கி அக்கின் கடல போட போகிறவர் யார்? ஒரே தேவன். ஹல்லேலூயா. அவர் பிடிச்சுக்கோ. ஒரே விசுவாசம். இயேசுவே எனக்கு போதும் என்று போதும் என்று சொல்லிக்காரு. ஒரே வழி இயேசு. ஒரே சபையில் வரப்போகுது. உலகத்தில் அநேக சபைகள் உண்டு. ஒரே சபை மற்ற யார் பத்தின்படி எப்போ அந்த பூமியில வருகிறதோ, எப்போ அப்போ ஜனம் எல்லாரும் கூடி ஆண்டவர் மையப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அப்பதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வருவார். ஹல்லேலூயா. அது வரைக்கும் நம்ம வாரம் என்று சொன்னாலும் வரவே மாட்டார். வீட்டை போய் படிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. தேவன் கருணை, ஒரே விசுவாசம், ஒரே கர்த்தர், ஒரே தேவன். 1 யோவான் கொலோசியர் 2:12 வாசிக்கிட்டாங்க. கொலோசியர் 2:12 ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்கள். ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட இருந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினாலே ஞானஸ்தானத்தினாலே பாவங்கள் எல்லாத்தையும் அடக்கம் பண்ணப்படுது. ஹல்லேலூயா. மறுபடியும் சலத்தினால் பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவின் வார்த்தை பெற்று. ஹல்லேலூயா. ஒரே வசந்த வாசிங்க. 1 யோவான் 5:6-9 வரைக்கும் வாசிங்க. 1 யோவான் 5:6-9 வரைக்கும். இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகியால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. யார் சாட்சி கொடுக்கிறார் நம்மளை குறித்து? ஆவியானவர். ஆவியானவருடைய சாட்சி நமக்கு முக்கியம். ஹல்லேலூயா. அவரே பரிசுத்தாவினால் வந்தவர். அவர் தான் நமக்கு சாட்சி வந்தவர். அந்த சாட்சி தான் நமக்கு மெய்யான சாட்சி. ஒருவரே உன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இவன் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, ஒரே வாசல் சிங்காசனத்தில் ஒரே வழி, ஒரே வழி பிடிச்சுக் கொள்ளுங்க. ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிடிச்சோம் முகத்தாவே நாள்களை காய்த்தோம் வாக்கின்படி